Taste the Daily. 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அதிமுகவுக்கு வாக்களிக்காததாலேயே தோற்றோம் என்றும் அட கொலகார பாவிகளா என்று எண்ண தோன்றுவதாகவும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். தஞ்சாவூரில் நடைபெற்ற அதிமுகவின் கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, காமராஜ் முன்னிலையில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். நமக்கு எதிராக இருந்த அரசு அதிகாரிகளும் ஆசிரியர்களும் தெரியுமா தெரியாதா நமக்கு எதிராக தானே ஓட்டு போட்டாங்க. எனக்கு நான் திண்டுக்கல்ல எம்எல்ஏ 22,000 ஓட்டு நான் வெட்டினேன். சரின்னு உட்காந்து கையெழுத்து போட உட்காந்து கலெக்டர்கள் இருக்காங்க. துணை தாசில்தாருடைய ஐயா தபால் ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் இருக்க கையெழுத்து போடாது. சரி வரட்டும், ஒரு 1000 ஓட்டு கிடைக்கும். 5000 ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் கட்டுறாங்க. என்ன திமுக எல்லாம் ஒரு தபால் ஓட்டு போயிட்டு 5000 பொறுத்து 17,500 வரைக்கும் ஜெயிச்சிங்க. அதையாவது கொடுக்கடாப்பா, அதை ஜெயிச்சுட்டல போதுப்படாப்பா அப்படின்னு தாய்மார்கள் பெருசாக பிறந்த குழந்தைய பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா, அந்த மாதிரி மகிழ்ச்சி ஒரே ஓட்டு ஓடியாத மாதிரி. எதுக்கு சொல்கிறேன்னா, என் ஒரு தொகுதியில் 5000 ஓட்டு, அத்தனை ஓட்டு எங்களுக்கு எத்தனை தான் வந்திருக்குங்க, ஒன்றும் கூட உங்களுக்கு வரலைங்க. எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. ஆனால் குலகார பாவிகான்னு சொல்லிட்டு அது அப்படி ஒரு சூழ்நிலை. தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள் குடும்பத்து ஓட்டு 80 லட்சம் ஓட்டு தோழர்கள் விளையாட்டு கிடையாது. சும்மா நம்ம விளையாட்டுக்கோ சிரிப்புக்காக சொல்லணும். எல்லாருடைய ஓட்டுகள் 80 லட்சம் ஓட்டு. ஒரு மாவட்டம் கூட நமக்கு இல்லைன்னு சொன்னாங்க. 21 நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்த பிறகு கிடைக்கும் போது ஸ்டாலினுக்கு நம்முடைய எடப்பாடியாருக்கு ஓட்டு வித்தியாசம் வெறும் 1,90,000. 2 லட்சத்துக்கு 10,000 ஓட்டு கம்மி. அதெல்லாம் நம்ம தோற்று போகிறோம். Taste the Daily. Taste the Daily.